ரிஷபராசி காலபுருஷர்களுக்கு 2வது வீடு. பொன் பொருள் ஈட்டணும், பணம் ஈட்டணும் இப்படிங்கிற ஒரு சிந்தனை உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். இது வந்து சுக்கிரனோட வீடு என்பதனால பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வசதி வாய்ப்போட வாழணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசைப்படக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. நிலராசி என்பதனால ரொம்ப பொறுமையாக தான் இருப்பாங்க. இது வந்து ஸ்திர ராசி, அதனால ரொம்ப பாசமாக இருப்பாங்க. குடும்ப உறவுகள் மீதும் மற்ற நண்பர்கள் மீதும் அதிகமாக பாசம் வைத்திருக்கக்கூடியவங்க அப்படின்னு இவங்கள சொல்லலாம். எதையுமே ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு மனோபக்குவம் உள்ளவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். அந்த தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த திறன் படைத்தவங்க. உங்களுடைய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்கள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய கஷ்டங்களை சின்ன வயசுலேயே அனுபவிச்சிருப்பாங்க. பெரும்பாலும் இந்த குடும்ப பொறுப்பெல்லாம் ஒரு 30-35 வயதுக்குள்ளே சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்படும். தந்தை இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப பொறுப்பை பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்கள் கையில் எடுத்து அதை கரெக்டாக கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் மனசஞ்சலாக இருக்கும். இந்த ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனோட நட்சத்திரம். அதனால் எதையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுவாங்க. தைரியமாக எல்லா விஷயத்துலையும் இறங்குவாங்க. அரசு மூலிமா இவங்களுக்கு ஒரு சில வேலைகளோ அல்லது அரசாங்கம் மூலிமா ஒரு சில விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் மனசஞ்சலத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு பெரும்பாலும் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா தசைநார்கள் பிரச்சனை, உடல் உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். அதே மாதிரி இந்த மிருகசீர நட்சத்திரக்காரங்க எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுவாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக நுணுக்கமாக ஆராய்ந்து கொண்டுட்டு போக தெரிந்தவங்க இந்த மிருகசீர நட்சத்திரக்காரங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது? பொதுவாகவே எங்களுடைய குணங்கள்லாம் இப்படி தான் இருக்கும். இவங்களுக்கு வருகின்ற வாரம் என்னென்ன மாற்றங்கள் நிகழும், என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும், எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக அமையும், கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு சந்திரன், சுகஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாய், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சூரியன் சனி என கிரக அமைப்புகள் வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது வருகின்ற நாட்களில் அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரம் அப்படிங்கிறது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு திருமணமாகாமல் இருக்கீங்க இல்லையா, அவங்களாம் இந்த காலகட்டத்தில் வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு கிரக அமைப்பு நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். அதேமாதிரி திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாத இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி, சுப செய்தி இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வயதுக்கு வந்த பெண்கள்லாம் அந்த வயதுக்கு வர ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பெண்கள் பூ பெறுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு நல்ல ஒரு உதவிகள், பெரிய விஐபி மூலிமா ஒரு சில உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர் தேவையில்லாத நச்சு பொருள்களை உங்ககிட்ட கொடுப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சனி பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருந்தாலும் ஒரு சில நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. பாப்பா இதில் நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், பொருளீட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசை வார்த்தை சொல்லி உங்களை பயன்படுத்திப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் ஆயுள் அபிவிருத்திக்காக ஒரு சில ஹோமம்லாம் வீட்டில் நடத்துவீங்க. அதன் மூலிமா வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழல் தென்படும் அப்படின்னே சொல்லலாம். அதற்கேற்ற உங்களுடைய பழக்க வழக்கங்களும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் பணி சார்ந்த விஷயத்தில் ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் டக்குன்னு கோபம் வர்றதுனால ஒரு தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம்.
ஒவ்வொரு செயல்லையுமே கொஞ்சம் கனிவாக இருக்கணும். தந்தையோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். தந்தை வழி உறவுகளால் ஒரு சில இடத்துல கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணை அந்த காலகட்டத்தில் அது ரிஷபராசி என்பர்கள் இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி வெளி வட்டாரத்தில் நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கும். குறிப்பாக வேலைக்கு செல்கிறவங்க வேலை செய்கிற இடத்துல சக ஊழியரால் ஒரு சில இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் சக ஊழியர்கள் மூலிமா ஒரு சில உதவிகள் கிடைக்கும். மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க இந்த குத்தகை மூலிமா வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். புதுசாக ஒரு சிலர்லாம் தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு யோகமான காலகட்டம். கிரக அமைப்புகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால போடுற முதல்ல ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏற்றமும் இல்லாமல் இறக்கமும் இல்லாமல் ஓரளவுக்கு சமநிலையோடு இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி பெண்கள் தென்படுவீங்க அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் இருந்தால் கூட கடைசியில் ஃபைனலாக நீங்களே அலசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக எதுவும் பாதிப்பு ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு சிலர்லாம் உயர்கல்விக்காக தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த கல்லூரியில் இந்த காலேஜில் நமக்கு சீட் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி போராடிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். எதாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு தேவையான பொருள் ஏதாவது இருக்குது, முக்கியமான பொறுப்பு ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்களே அதை கண்ணுங்கருத்துமாக பார்த்துக்கிறதுனால அடுத்தவங்களை நம்பி ஏதாவது பொறுப்புகள் ஒப்படைச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. செலவுகள் கட்டுக்கடங்க அந்த மாதிரி போகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிள்ளைங்க கிட்ட பேசும்போது எடுத்தோம் கவுத்தோன்னு தடிமனான வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறது நல்லது. பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு அகைன்ஸ்டாக தான் ஒரு சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். பணவரத்தை நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்த்துருப்பீங்க. அது கரெக்டாக கிடைக்காம கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனால் கொஞ்சம் மனம் குழம்புவீங்க. என்னடா இந்த வாரத்தில் கொடுக்குறோன்னா கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரம் அப்படிங்கிறது எடுக்கிற காரியங்கள் எல்லாமே கரெக்டாக செய்து முடிப்பீங்க. அதனால் ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களும் பாடங்களை படிக்கும்போது கூட கொஞ்சம் கவனக்குறைவாக படிச்சிங்க அப்படின்னா மதிப்பெண் குறையிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிக்கிறது இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்டையோ அல்லது சக மாணவர்கிட்டையோ கேட்டு தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பேசிய ஒரு சில காரியங்களை அந்த காலகட்டத்தில் சாதிப்பீங்க. வியாபாரம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். மிருகசீடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா கடந்த சில வாரமும் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறையும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். கடந்த காலத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். எடுக்கிற காரியங்கள்லாம் எல்லாத்துலேயுமே ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படுவீங்க. அதனால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு ஒரு மல்லிகை பூவோ அல்லது துளசி மாலையோ சாட்டி வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. அதே மாதிரி லட்சுமி தேவி அருகில் இருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த தாமரை மலர்களால் தாமரை மலர்களால்
பூச்சாற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது. இந்த ரிஷபராசி என்பர்கள் ரொம்ப இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி தாயாரோட அருள் பரிபூர்ணமாக கிடைச்சிச்சு அப்படின்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். அதனால் நம்பிக்கையோடு அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.